ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து டின்னர் செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னா பாஸ்தா செய்ய போகிறோங்க. எந்த மாதிரி டைமில் பாஸ்தா இந்த மாதிரி செய்வேன்னா, காலையில் நம்ம வெரைட்டி ரைஸ் இல்லை சிம்பிளாக ஏதாவது சமைச்சிருந்தோன்னா நைட் டைமில் இந்த மாதிரி செஞ்சுக்குவேன். ஸோ அதனால தாங்க குழந்தைங்களுக்கு பாப்பாவுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி கொடுப்பேன். தம்பிக்கு இப்போது லைட்டாக கொடுப்பேன். ஏன்னா முதல்ல நான் கொடுக்கவே மாட்டேன். இப்போ கொஞ்சம் எப்போயாவது ஒரு டைம் கொடுப்பேன். பாஸ்தா நூடுல்ஸ் வந்து எப்போயாவது ரேர் தாங்க நான் செய்கிறது வீட்டில். இன்னொரு விஷயம், நான் பாஸ்தானா எனக்கு என்னன்னே தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அப்போ சாப்பிட்ருக்கேன். பட் பெருசாக எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் செஞ்சது வீட்டில் அவங்க செஞ்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதில் உருளைக்கிழங்கு, முட்டை அதெல்லாம் போட்டு செஞ்சதுனால எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம். நீங்களும் இந்த மாதிரி பாஸ்தா தெரியாமல் யாராவது இருந்திருக்கீங்களா? இது வரைக்கும் தெரியாமல் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பிறந்தது எல்லாமே வில்லேஜ் தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தது காரைக்குடி பக்கத்துலேயே என்னோடய ஊர். அதனால் அவ்வளோதான் தெரியாது. அதனால் அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு. ஓகே, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி அதில் நல்லா கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு பாஸ்தா அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாஸ்தா அதில் போட்டு நான் நல்லா இது பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக தான் இதாகணும், ஏன்னா அது ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. அந்த பக்கத்தில் தண்ணியிலேருந்து எடுத்து கூட இது பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் செய்யும்போது அது கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவும் வேகலை, தண்ணியும் கரெக்டாக இருந்து அதிலே வற்றிருச்சு தண்ணி. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் காய் எல்லாமே கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், காய்கறிகள் எல்லாமே போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். முட்டையும் உருளைக்கிழங்கும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், இதில் வரமிளகாய் போட்டிருக்கேன்னா, தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது இல்லையா, அதையும் அதில் எடுத்து போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த பாஸ்தாவையும் அதில் போடுங்க. போட்டுட்டு மசாலா வந்து அதுக்கப்புறம் தான் நான் ஆட் பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் போட்டாலும். இது போட்டதுக்கப்புறம் தான் நான் மசாலா போடுவேன். லைட்டாக மிளகாத்தூள் போடுவேன், பெப்பர் போடுவேன். கொஞ்சம் சாஸ் இருந்தால் லைட்டாக போட்டுக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் ரெண்டுமே சோயா சாஸ் ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான். இதில் நல்லா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் நான். பெப்பர் போட்டு மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போடுவேன். மசாலா அதிகமாக சேர்க்க மாட்டேங்க, தம்பி சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தாங்க, செஞ்சாச்சு, முடிச்சாச்சு. நான் இப்படி தான் செய்வேன். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக நம்மளோட ஃபேமிலிஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட வீடியோஸ் தொடர்ந்து வரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அவ்வளோதாங்க, கொடுத்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு. தம்பிக்கும் கொடுத்துட்டேன். நான் என்ன செஞ்சாலும் தம்பிக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னான். ஓகே, பை, டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.